அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை காலையில ஒரு அழகான துவக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் உங்க காரிய கடமைகளை நிறைவேற்ற நீங்க துவக்கியிருப்பீங்க. திங்கட்கிழமை ஒரு சவாலான ஒரு நாள். சாட்டர்டே சண்டேலாம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு உழைக்க போகணும், சம்பாத்தியம் பண்ண போகணும், பல வேலைகள் இருக்கு, படிக்க போகணும். நம்முடைய காரியத்தை நேர்த்தியாய் செய்வதற்கு நாம் புறப்பட வேண்டும் என்று பல பிரயாசங்களை நீங்க மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலையில ஆண்டவருடைய பேராசீர்வாதம் உங்களோடு கூடவே இருப்பதாக. உங்கள் வாழ்க்கையில நீங்க சில சவால்களை நீங்க சந்திக்கிறீங்கன்னா நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. பெரிய பெரிய பிளஸிங்ஸை நீங்க உங்க வாழ்வில் பார்க்க போகிறீர்கள். சின்ன சவால் இல்லைங்க, பெரிய சவால், பெரிய பிரச்சனை, பெரிய வியாதி, பெரிய கடன் தொல்லை, பெரிய போராட்டத்தையே நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு காலையில நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரிய ஆசீர்வாதம், பெரிய உயர்வு, பெரிய மேன்மை உங்களுக்கு கிடைக்க போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சின்ன சவாலை சந்திச்சீங்கன்னா சின்ன பிளஸிங்ஸ், பெரிய சவாலை சந்திச்சீங்கன்னா பெரிய பிளஸிங்ஸ். நீங்க யோசிக்க கூடாது, பெரிய பிரச்சனையாச்சு, பெரிய சவாலாச்சு, பெரிய போராட்டமாச்சு, நான் காலியாயிருவேனோ, என்னை இது வீழ்த்திருமோ, என்ன சிதைச்சிருமோ, என்ன அழிச்சிருமோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா ஆண்டவர் தமது பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கிறீங்களா? சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், சிறுபாபிலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். பெரிய பர்வதத்தை பார்க்கிறீங்களா? பெரிய பலவீனத்தை பார்க்கிறீங்களா? பெரிய எதிர்ப்பை பார்க்கிறீங்களா? உங்களை எதிர்க்கக்கூடிய மனிதர்கள் பெரிய செல்வாக்கு கொண்டவர்களா? உங்களை பகைக்கக்கூடிய மனிதர்கள் பெரிய பலன் கொண்டவர்களா? உங்களை அச்சுறுத்தக்கூடிய மக்கள் மிகவும் பெரிய ஆற்றல் கொண்டவர்களா இருக்கிறார்களா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்பதாகவே சமபூமி ஆவார்கள். அவர்களால் உங்களுக்கு எந்த கேடும் விளைவிக்கப்பட முடியாது, உங்களை அவர்கள் மேற்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு முன்பதாக பெரிய பர்வதமே ஆனாலும் அது சமபூமி ஆகும். உங்க காலுக்கு கீழே அது போயிடும். யோசித்து பாருங்கள். இந்த உலகம், இந்த பூமியை 4 பகுதியா பார்ட்டா பிரிச்சிங்கன்னா 3 பகுதி சமுத்திரம், கடல். ஒரு பகுதி தான் உலகம், இந்த பூமி. அப்போ இந்த கடல் என்னும் சமுத்திரம் ரொம்ப பெருசா இருக்கு பாருங்களேன். இந்த கடல் பெரிய சமுத்திரமா இருந்தாலும், ஜலம் பொங்கி நிறைந்திருந்தாலும், இந்த பூமியையே, இந்த உலகத்தையே வீழ்த்தக்கூடிய, அழிக்கக்கூடிய ஆற்றல் அந்த சமுத்திர ஜலத்துக்கு இருந்தாலும், ஒரு துளி எண்ணெய கூட அந்த ஜலத்தால மூழ்கடிக்க முடியாதுங்க. உலகத்தையே மூழ்கடிக்கக்கூடிய ஒரு சமுத்திர ஜலத்துக்கு ஒரு துளி எண்ணெயை கூட மூழ்கடிக்கக்கூடிய ஒரு வலிமை கிடையாது. நீங்க சாதாரணமான ஒரு துளி எண்ணெயை போல இருக்கீங்களா? ஆனா உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் அப்படியே பெரிய சமுத்திர ஜலப்பிரவாகம் போல இருக்கிறதா? பயப்படாதீர்கள். உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களை வீழ்த்த முடியாது, உங்களை நசுக்கி விட முடியாது. அது வரும், பக்கத்துல வந்து உங்களை பயமுறுத்தும், அச்சுறுத்தும். இதை கண்டு நீங்க பயந்துடுறீங்க, மிரண்டுடுறீங்க. தேவாதி தேவனுடைய தெய்வீக பொற்கரங்கள் உங்களோடு கூடவே இருக்கிறது. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நம்புங்கள். தேவன் உங்களுடைய எல்லா சவால்கள் மத்தியிலும் உங்களோடு கூடவே இருக்கிறார். எல்லா சவால்கள் ஒரு பக்கம் வந்துச்சுன்னா, சோதனைகள் ஒரு பக்கம் வந்துச்சுன்னா, வேதனைகள் ஒரு பக்கம் வந்துச்சுன்னா, பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்துச்சுன்னா, அதிலிருந்து நீங்கள் எஸ்கேப் ஆவதற்கான ஒரு வழியை அழகா ஆண்டவர் உங்களுக்கு திறந்து கொடுப்பாருங்க.
சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 27ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களில், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகஞ்சுருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுவார்கள். நம்பிக்கை பாருங்க தேவ பிள்ளைகளுக்கு. என்னை பாதிக்க வராங்களா? நான் பாதிக்கப்பட்டுற மாட்டேன், அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. நான் ஏன் பாதிக்கப்படணும்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் பேரில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், யுத்தமே வந்தாலும், பாளையமே இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. பயப்படாம முன்னோக்கி செல்லுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த திங்கட்கிழமை, இந்த அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. எதையும் பாதகமாக காணாதீர்கள். சந்தோஷமா பாருங்க. கர்த்தர் மாற்றுவாருன்னு பாருங்க. என்னை ஜெயிக்க வைப்பாருன்னு பாருங்க. எனக்கு ஜெயத்தை தருவாருன்னு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய தயவால படிக்க வேண்டிய பாடங்களை நான் படிச்சு முடிப்பேன்னு நம்புங்க. இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய பிரயாசங்கள், என்னுடைய உழைப்புகள், என்னுடைய வருமானங்கள், என்னுடைய காரிய கடமைகள் நிறைவா நடக்கும், சிறப்பா நடக்கும், தரமா நடக்கும்னு ஆழமா நம்புங்க. கர்த்தருடைய கரங்கள் உங்களோடு கூட இருந்து இன்றைய நாளுடைய காரிய கடமைகள் நீங்கள் நிறைவாய் செய்வதற்கு பரத்தின் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். பதறாதீர்கள், பயப்படாதீர்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் தீங்கை காணாதிருப்பீர்கள். உங்களுடைய ஆற்றல் உள்ள ஆசீர்வாதமான நன்மையான வாழ்க்கைக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, இந்த அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி பிறந்த நாட்கள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் டி மைக்கேல் ஜார்ஜ், சிஸ்டர் ஏ சுமதி, சிஸ்டர் எம் சந்தியா ரூத், அன்பு மகள் ஏ மகிழினி, அதுபோலவே திருமண நாளை காணக்கூடிய அன்பு சகோதரர் எஸ் ராஜேந்திரன், சிஸ்டர் ஆர் ராஜாத்தி தம்பதியார், இவங்களுக்காக நம்ம விசேஷமா நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தேவனே, இந்த அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வலக்கரம் பிடித்து தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. தயங்கி இருக்கிற உள்ளங்கள், பயந்திருக்கிற பிள்ளைகள், உடைந்து போயிருக்கிற பிள்ளைகள், நொறுங்கி போயிருக்கக்கூடிய பிள்ளைகள், சவால்களை கண்டு பல வகையிலே வருத்தப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை தேற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய சவால்கள் அது பெரிய மலையை போன்று, பர்வதத்தை போன்றிருந்தாலும் நீர் அவைகளை சமபூமி ஆக்குவீர் என்ற நம்பிக்கையும் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தருவீராக. தேவனுடைய தேவரகமான பலனும் கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவனே, கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு கூடவே இருக்கிறார் என்று உம்முடைய பிள்ளைகள் முழங்குவார்களாக. தேவனுடைய வார்த்தையினாலும் நாமத்தினாலும் ஜெயத்தை எடுப்பார்களாக. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கின்றோம். வருடங்களை, ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, இந்த விசேஷமான நாளிலே நீர் உம்முடைய பிள்ளைகளை சகல ரகமான ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மைகளால் முடிசூட்டி உம்முடைய பிள்ளைகளுடைய மனம், உள்ளம், இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களால் நீர் உமது பிள்ளைகளை நிரப்பும்படிக்கு உம்முடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்க மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம், மேன்மைப்படுத்தி அருளும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வார்த்தை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமேயானால் இந்த வீடியோ லிங்கை உங்களுடைய நண்பர்கள், அன்பர்கள், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்களை நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதம், இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் அவர்களும் பெற்று பயனடைவார்களாக. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னா இந்த எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க.
ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை உங்களை தேற்றும், உங்களை பலப்படுத்தும், உங்களை உயர்த்தும். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.